ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் வெஜிடபிள் குருமா பண்ணுறேன். அது எப்படின்னா, நான் பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால இந்த பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்கு. பீட்ரூட் சாப்பிடாதவங்கலாம் கூட அந்த குருமாவில் போட்டால் சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, கோஸ், அவ்வளோதான். இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு கசகசா அரைச்சி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு தக்காளியும் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு அதுக்கு வேண்டிய மசாலா அதையும் அரைச்சிருந்தேன் தக்காளியோடு. அது சோம்பு, தனியா அதுத்தையும் தக்காளி கூட அரைச்சி அதையும் நல்லா கலந்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா காயை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த காயை நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொதிக்கிற தண்ணியை வச்சு அதை விட்டுட்டேன். மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து பீட்ரூட்னால அந்த கலர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நான் தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அந்த காயெல்லாம் வெந்த பிறகு நான் அதை அரைச்சி அதில் விட்டுட்டு இது மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காகல, ரொம்ப தண்ணியாக வரல. நிறைய காய் இதே சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு இதே குழம்பாக வச்சுக்கிட்டு ஒன் பாட் டிஷ் மாதிரி பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் நான் செய்கிற குருமா. இது நியூ டைப்பாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாம் இறக்கிட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி போட்டுட்டேன். அப்புறம் ஆறின பிறகு ஒரே ஒரு 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டால் அதில் நல்லா ருசியாக இருக்கும். அதையும் போட்டுட்டு ஆறின பிறகு அது லெமன் ஜூஸ் போடுங்க, கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அது போட்டுட்டு நான் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆறின பிறகு லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு மூடி வச்சுருவேன். இதுதான் நான் பீட்ரூட் செய்த ஒரு வெஜிடபிள் குருமா. இதை பாருங்கள், இந்த மாதிரி சர்வ் பண்ணேன். நிறைய காய் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், அதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். நிறைய குருமாவும் இருக்குது, அதில் ஊறி போயிடுது. அதுக்கப்புறம் சப்பாத்தி தொட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. அப்புறம் தேங்க்யூ ஃபார் யர் டைம் as well as subscribe to my channel and please do share with your friends. Thank you so much.